நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, குடும்ப பிரச்சனைகள் நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முறை நம்ம ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், அல்லது வெளி மாநிலங்கள், நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்குது. இன்றைக்கி கால சூழ்நிலை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கா சாமி. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், திருமணத்துக்கு முன்பாக இருக்கலாம், திருமணத்துக்கு பின்பாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், இல்லை காதலிக்கிறதால பெற்றோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப கௌரவமாக இருக்கலாம். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வருதுன்னா இதுதான் ஒன்று, பொண்ணை பற்றி பேசுகிறாங்க, இல்லை பையனை பற்றி பேசுகிறாங்க, இல்லை மாப்பிள்ளையை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி பற்றி பேசுகிறாரு, மாமியாரை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி ஏன் கிரக சூழ்நிலை, கால சூழ்நிலை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை? ஏன் அந்த நிம்மதியான வாழ்க்கை இல்லை? நாம் என்ன தப்பு செஞ்சோம்? நமக்கு ஏன் இப்படி நடக்குது? நாமளும் மற்றவங்களைப் போல ஒரு ஹாப்பியாக, ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏன் நமக்கு கிடைக்கல? ஸோ நம்மளுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு நிறைய ஃபோன் கால்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகி 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வாழ்ந்தவங்களாக கூட அந்த கேது தசையோ, கேது புத்தியோ, அல்லது செவ்வாய் தசை, இல்லை பாதகாதிபதி தசை, இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிவு ஏற்படுது. எப்போ முதிர்ந்த வாழ்க்கையில் 20 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, இல்லை 30 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, வயோதிக பருவத்தில். ஆனால் இப்போ நியர்பையாக கல்யாணம் பண்ணாங்க, ஒரு 6 மாதம் தான் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, ஒரு 5 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இருக்கும். மனைவி ரொம்ப கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அந்த ஆம்பளைக்கு ஒரு வீட்டில் மரியாதையே இருக்காது. அது அந்த ஆம்பளையுடைய மனவேதனை இருக்கே, அது சொல்லி மாளாது. இவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னு வீட்டுக்குள்ளே ஒரு ஆம்பளைக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அந்த ஆணுடைய மனநிலை எவ்வளோ கவலை, கஷ்டப்படும்ன்றது நமக்கு தான் தெரியும். அப்போது குழந்தை பிறந்தது சாமி, வேணுமுன்னே கூட்டு போய் வச்சுருக்காங்க, மாமியார் பண்ணுற வேலை, வேணுமுன்னே இழுத்து போயிட்டாங்க சாமி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகுது, அந்த மாதிரி பொண்ணு அது கிடையாது, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்காது அப்படின்லாம் அவர் வருத்தப்படுவார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அந்த மனைவி ஆங்கினவங்க அந்த குடும்பத்தையே எடுத்து தன் தலையில் போட்டு சுமப்பாங்க, குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. ஆனால் ஒன்று கணவர் மதிக்க தெரியாது, அம்மாவோட சேர்ந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவார், இல்லை கணவர் சப்போர்ட் இருக்கும், மாமனார் மாமியார் சப்போர்ட் இருக்காது. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் உழைச்சி கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுது, நமக்கு ஒரு வீண்பழி வருது, ஒரு நல்ல பேர் இல்லைனாக்கா உழைச்சி அதாவது சம்பாரித்து கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றி அப்போ கூட ஒரு நல்ல பேர் இல்லை, அவப்பெயர் தான் ஏற்படுது, வீண்பழி தான் வருதுனாக்கா இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதே போல் தான் பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக, பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் பசங்களை, பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ யாராக இருந்தாலும் வயசில் கல்யாணம் பண்ணணும், அப்போ திருமணம் நடக்கலை, அதனால் வரக்கூடிய மனக்கவலை, மனக்குழப்பம், இப்படி குடும்பத்தில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, சொத்து பிரச்சனையிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, குழந்தை பாக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் உங்கள் ராசிக்கு நம்ம தீர்வு காண போகிறோம். இதுக்கு மெயினாக சனி பகவானுடைய தோஷம்தான் காரணமாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 12 ராசி தான். இந்த 12 ராசியில் 7 ராசி எப்படியாவது சனி பகவான் ஆட்டி படைக்கிறார் எப்பொழுதுமே. இப்போ 7.5 சனின்னா 3 ராசி, கும்பம், மீனம், மேஷம்.
அதே போல் கண்டகச்சனி, அஷ்டமசனி, அர்த்தாஷ்டமசனி, சிம்மம், கன்னி, தனுசு, இது போக சனியுடைய பார்வை ரிஷபத்துக்கு. அப்போ 7 ராசி போயிடுச்சு. இது போக ராகு கேதுவால் 2 ராசி போயிடும். அப்போ 7 2 9 ராசி போயிடுச்சு. அப்போ ஒரு 3 ராசி தான் பேலன்ஸ் நிற்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் 12 ராசிக்கும் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், வீட்டில் மரியாதை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரையிலும் இத்தனை நாளாக அந்த 7.5 சனின்னு ஒன்று இருந்தது. இவங்களுக்கு இந்த மகர ராசிக்கு மட்டும் எல்லாருக்கும் 7.5 வருஷம்னா இவங்களுக்கு மட்டும் 1.5 வருஷம் கூட 9 வருஷமாக போச்சு. இப்போ 26ன்னு சொன்னாக்கா 2017 இவங்களுக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிச்சது. 2017 முதல் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்கெல்லாம் மகர ராசி என்பர்கள்னு வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிற கணக்குப்படி நான் சொல்கிறேன். அப்போ என் கணக்கு, என்னுடைய ஜாதக கணிப்பு ஒத்து போகுதுன்னு அர்த்தம். 2017 எனக்கு ஆரம்பித்தது சாமி பிரச்சனை. 17 18 எனக்கு பிரச்சனை. அதுவெல்லாம் நான் நல்லா இருந்தேன். 2017 2018 தான் சாமி எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா அவங்கெல்லாம் இந்த மகர ராசி என்பர்கள் நான் சொல்கிற கணக்கில் வந்துடுவாங்கன்னு அர்த்தம். கையில் இருந்த காசு எல்லாம் இழந்துட்ட சாமி. அது வரலும் எனக்கு குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதை இருந்தது. நான் பார்போற்றும் பிள்ளையாக நான் இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த 18க்கு அப்புறம் எல்லாம் என் கைவிட்டு போச்சு. உடனே என் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை போச்சு, வீண்பழி அவமானங்கள் வந்தது, தலைகுனி வந்தது. நான் எதையுமே கண்டுக்கல சாமி. என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொன்னாங்க, சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்வாரே ஆனால் அவர் தான் மகர ராசி. அதே போல் இந்த மகர ராசிக்கு வாழ்க்கையில் வரும் ஏமாற்றங்கள், அது கல்வியில் வந்த ஏமாற்றங்களாக இருக்கலாம், வேலையில் வந்த ஏமாற்றங்களாக இருக்கலாம், தொழிலில் வந்த ஏமாற்றங்களாக இருக்கலாம், வெளிநாடுகளில் வந்த ஏமாற்றங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு வாழ்க்கையில் வந்த ஏமாற்றங்களாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையில் வந்த ஏமாற்றங்களாக இருக்கலாம், காதலில் வந்த ஏமாற்றங்களாக இருக்கலாம், நண்பர்கள் இடத்துல வந்த ஏமாற்றங்கள். நண்பர்கள்லாம் ஒவ்வொருத்தராம் பிரிஞ்சு போயிட்டான் சாமி, ஏமாத்திட்டான். அப்போ நண்பர்களில் வந்த ஏமாற்றங்களாக இருக்கலாம், உறவு முறைகளில் வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க நம்பணும் சாமி, எனக்கு மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க, அப்பாவே இப்படி பண்ணிட்டாங்க, மாமனார் இப்படி பண்ணிட்டாரு. அந்த உறவு முறைகள், மச்சான் மாமா, அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். கடைசியாக பணங்காசுகள், கடைசியாக பணம். இப்போ இதனால் அந்த மகர ராசி என்பவர்களுக்கு மிகுந்த மன கஷ்டம், மன உளைச்சல், மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக மனக்குழப்பம். அந்த மனக்குழப்பம் நீங்குமேயானால் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, உண்மைதான் சாமி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் 17 18 தான் எனக்கு பிரச்சனை அது முன்னாடி நான் நல்லா இருந்தேன், நிம்மதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன், அதை ஸ்டார்ட் பண்ணேன், அப்படி போனேன், வெளிநாடு போனேன், ஊருக்கு போனேன், தொழிலுக்கு போனேன், என்னென்னவோ செஞ்சேன். கையில் இருந்த காசெல்லாம் காலியாகிடுது சாமி. எனக்கு வாழ்க்கையே போச்சு, கடன் ஆகிடுச்சு. மனைவி பேசுகிறதில்ல, மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, புரியுதா? மனைவி பேசுகிறதில்ல, பசங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க, அப்புறம் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. நான் தான் போராடி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது போய் கூப்பிட்டு வந்திருக்கேன், பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன். அதே போல் நான் ஒருத்தர்கிட்ட பழகிட்டு இருந்தேன் சாமி. அவங்க நல்லா பழகிட்டு இருந்து திடீர்னு என்னை ஏமாற்றிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. பெண்கள் தொடர்பு வானான்ட்டாங்க, வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ நான் வாரி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு, என்னை ஏமாற்றிட்டாங்க. ஆண் பெண் உறவுகளில். அப்போ அந்த மாதிரி கணவன் மனைவியிடையே வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பு, உறவு முறைகளில், மறைமுகமான உறவு முறைகளில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், மெயினாக நண்பர்கள், தொழில் ஏமாற்றங்கள்,
காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். இன்னும் நான் அப்படியே நின்றுட்டுருக்கோம். அந்த பொண்ணு அவன் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுருப்பான், இது இன்னும் அங்கேயே அவனையே வேணும்னு உட்காந்து ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது சேர்த்து வைங்க சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போல் திருமணத்திற்காக காத்திருப்பது. முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், இரண்டாவது கல்யாணம் நடக்கலை, ரெண்டாவது கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருக்கே, பொண்ணே அமையலை, பையனே அமையலை. இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம். முதல் குழந்தை பிறந்துட்டுருக்கோம், இந்த ரெண்டாவது குழந்தைக்கு ஆசையாக ட்ரை பண்ணுவாங்க, அமையவே அமையாது. ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கலாமா வேணலாமான்னு யோசிச்சே டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு முடிவு பண்ணி வருவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, ஆண் குழந்தையாக இருக்குமா பெண் குழந்தையாக இருக்குமா, இல்லை அது எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், பட் செகண்ட் பேபி வேணும் அப்படின்ற ஆசைப்படக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரி குடும்பத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும், இது போக பசங்களுடைய பிள்ளைகள் பற்றிய கவலைகள், ஹெல்த் இஷ்யூஸு, அப்போ இது எல்லாமே மகர ராசிக்கு இது நாள் வரையில் இருந்திருக்கும். ஆனால் இன்னிலிருந்து அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய பிரார்த்தனைகள் ஜெயிக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், நினச்ச காரியம் நடக்காமல் நிறைவேறாமல் விஷயமாக இருக்கலாம். இப்போ எதுவாக இருந்தாலும் அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி அன்பர்களே. நல்ல நேரம் பிறந்திருக்கு. மகர ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சனிதோஷ நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது, இடதோஷ நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது, அல்லது கிரகப்பிரீத்தின்னு ஒன்று இருக்குது, இல்லை வாராகி பூஜைன்னு இருக்குது. இந்த சனிதோஷ நிவர்த்தி அடைஞ்சாலே நம்முடைய மகர ராசி அன்பர்கள் வெற்றி நிச்சயம். அப்போ இதுக்கு மேலே இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மகர ராசி அன்பர்களே.